இங்கே புத்தா டெம்பிள் ஒன்று இருக்குது. அந்த மவுண்டன் புத்தாவும் இங்கே தான் இருக்குது. ஃபஸ்ட்டு இதை உள்ளே போய் காமிச்சிட்டு உங்களுக்கு மவுண்டன் புத்தாவை நான் காட்டுறேன். உங்களுக்கு வேறு லெவலில் இருக்கும். இப்போ காமிச்சேன்னா உங்களுக்கு சஸ்பென்ஸ் போயிடும். இங்கே நியூ இயருக்கு அவங்க இதை வச்சு வாங்கிட்டு போயிடுறாங்க வீட்டுக்கு. பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் உங்களுக்கு நான் இந்த மவுண்டன் புத்தா காட்டுறேன். அது தெரியுது பாருங்க. அதான் அந்த மவுண்டன் புத்தா வேறு லெவலில் இருக்கு. மவுண்டன் புத்தா ஆனால் அவங்களுக்கு தண்ணி ஊற்றுறாங்க. இருந்தாலும் நம்மளுக்கு எம்மதமும் சம்மதம் தான். இந்த கோயிலுக்கு வந்துட்டு எதிர்க்கு அந்த மவுண்டன் புத்தாவை காட்டும். அவங்களுக்கு வேறு லெவலில் இருக்குது மவுண்டன் புத்தா. நான் கிட்டே போய் உங்களுக்கு நினைக்கிறேன். ஹாய் ஹலோ மக்களே, நான் இப்போ எங்கே வந்திருக்கேன்னா பட்டாயாவில் இருக்க புத்தா மவுண்டன் வந்திருக்கேன். இது புத்தர் வந்து மலையில் வரைஞ்சி வச்சுருக்காங்க. அதுதான் நம்ம பார்க்க வந்திருக்கோம். ஒரு சின்ன கார்டன் மாதிரியும் இருக்கும். நான் காட்டுறோம் உங்களுக்கு எப்படி இருக்குங்க. இது ரொம்ப மஸ்ட் விசிட் பிளேஸ். எவ்வளோ பேர் இருக்காங்க, ஆனால் தமிழில் யாரும் காட்டினதா தெரில எனக்கு. வேறு லெவலில் இருக்கும் அந்த புத்தா. மவுண்ட்லேயே வரைஞ்சிருப்பாங்க மவுண்டனில். ஒரு சின்ன கோயில் கூட இருக்குது. பட் இது வேறு லெவலில் இருக்கும். காட்டுறேன். இதெல்லாம் தமிழில் வந்திருக்கான்னு தெரியல, காமிச்சிருக்காங்களா இல்லையான்னு நான் காட்டுறேன். வந்துட்டோம். வேறு லெவல் இருக்குது. காட்டுவோம் உங்களுக்கு. மவுண்டனில் புத்தாவை வரைஞ்சிருக்காங்க. இன்னும் ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷன் தான். மஸ்ட் விசிட் பிளேஸ் இது. கண்டிப்பாக அது இப்போ எல்லோரும் பார்க்கணும். பட் இந்த பேக்கேஜில் வரவங்க இதெல்லாம் கூப்பிட்டு வரதில்லை. நீங்கள் தனிப்பட்ட முறையில் வந்தீங்கன்னா பார்க்கலாம். இந்த லோக்கல் மக்கள், இந்த ஜப்பானீஸ் அண்ட் சைனீஸ் தான் நிறைய பேர் இங்கே வராங்க இந்த மவுண்டன் புத்தா பார்க்குறதுக்கு. சுற்றி கார்டன் அது இதெல்லாம் இருக்குது. ஆனால் இது ரொம்ப எப்படி இதை பண்ணியிருப்பாங்கன்னு தெரியல. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க, அது மட்டும் நமக்கு தெரியுது.
பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஒன்றும் இல்லைங்க, இது நீங்கள் ஒரு நாள் வரீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரே நாள் போதும். இந்த ஃப்ளோட்டிங் மார்க்கெட்டு, டைகர் பார்க்கு அண்டு இது இருக்குது, இது பேர் என்ன, அண்டர் வாட்டர் வேர்ல்டு, நாங் நொச்சு, அப்புறம் இது, அப்புறம் யூனிவர்சல் ஸ்டூடியோ கூட இருக்குது. போய் பார்க்கணுன்னா பார்க்கலாம். இந்த யூனிவர்சல் ஸ்டூடியோ இது பார்க்கலாம். அண்டு ராமாயணா வாட்டர் பார்க்கும் இங்கே தான் இருக்குது. எல்லாம் பக்கத்தில் தான். நீங்கள் அது தீம் பார்க்குன்றது வந்து போகிறத விட கொஞ்சம் காஸ்ட்லி தான் யூனிவர்சிட்டி. நான் இருந்தாலும் நான் காட்டுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். நீங்கள் காலையில் ஒரு 7-7:30 மார்னிங் நீங்கள் கிளம்புனீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்தையும் நீங்கள் முடிச்சுட்டு நீங்கள் ஈவினிங் 8 o'clock போயிடலாம். இந்த ரூம்ஸ்க்கு நான் வந்து இங்கே 2 வீலர் ரெண்ட் எடுத்ததாங்க எங்களுக்கு பிரச்சனை இல்லை. மேப்பை போட்டுக்கிட்டு நாங்கள் அப்படியே வந்துடுறோம் 2 வீலரில். ஜஸ்ட்டு இதில் யாரும் காட்டினதில்லை, நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு தமிழில் மற்றெல்லாம் காட்டியிருக்காங்க. ஒரு இந்தியன் கூட இங்கே நீங்கள் பார்க்க முடியாது. பாருங்கள் எவ்வளோ டூரிஸ்ட் வந்திருக்காங்க. சுற்றி இங்கே டூரிஸ்ட்லாம் எல்லாம் இந்த தாய் அப்புறம் சைனீஸு எல்லாம் வந்திருக்காங்க. இங்கே மஸ்ட் விசிட் இந்த பிளேஸ். இதுக்கு எதுவும் பேமெண்ட்லாம் கிடையாது, நீங்கள் ஃப்ரீயாக வந்து பார்த்துட்டு போகலாம். அவ்வளோ மக்கள் வந்துருக்காங்க பாருங்கள். ஜஸ்ட் நான் இந்தியன் டூரிஸ்ட் அவ்வளோ யாரும் பார்க்கல. நான் இங்கே ரொம்ப மஸ்ட் விசிட் பிளேஸ் கேட்டால். இது நான் வந்து என் லைஃப்பில் தான் பார்க்குறேன், ஃபோட்டோஸில் பார்த்துருக்கேன். பட் இதுதான் ஃபஸ்ட் டைம். கண்டிப்பாக ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ரொம்ப கஷ்டம் இது. எப்படி இதை வந்து ஒரு மலை மேலே வச்சு ரெடி பண்ணுறது ரொம்ப கஷ்டம் இது. சரி வாங்க நம்ம அப்படியே போய் நடந்து போய் பார்த்துட்டு